அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். நாம் தொடர்ச்சியாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் கடகலக்கணத்திற்கு வருகின்ற சனி பயிற்சியானது கடகலக்கணத்திற்கு பாக்கிய சனி பகவானாக வலம் வரப்போகிறார். அவருடைய பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை கவிதை வடிவில் பார்ப்போம். தாயன்பும் பேரன்பும் பாசமும் நேசமும் தாய்ப்பற்றும் சேய்ப்பற்றும் மொழிப்பற்றும் கொண்ட கடக லக்கணத்தோன் வெளியில் வீரன் உள்ளே சோரன். தெளிந்த மனக்குழப்பம் எளிதில் உணர்ச்சி வசத்தை தன்வசமாக்கும் தன்மை கொண்டவன். தெய்வ அனுகூலம் தேடி வரும் இடம். மனமெல்லா தெய்வ பக்தன். பெரும் கடன், வசதியான நோய், வளமான எதிரி இயற்கையாகவே இவர்களுக்கு உண்டு. மனவாழ்வில் அவமானம் கண்டாலும் தன்மானம் தளராமல் வாழ்க்கையை உயர்த்தும் வளமான லக்கணம் கடக லக்கணம். கௌரவம் கெடாமல் இருக்க கடன் பெறும் கடின உழைப்பாளி. உழைப்புக்கேற்ற ஊதியமில்லா ஏமாளி. கசப்பான காலத்திலும் கஷ்டப்படும் நேரத்திலும் தெய்வ சிந்தனையால் தெளிந்த முத்து போல் பிரகாசிக்கும் கடக லக்கண நண்பர்களுக்கு பாக்கியத்தை அள்ளித்தர பாக்கிய ஸ்தானத்தில் பவனி வரும் உங்கள் கஷ்டத்திற்கு உதவும் சனி பகவான் தரும் பலனை தரமாக பார்ப்போம். துன்பத்தையும் துயரத்தையும் துடைத்தெறிந்துவிட்டு தொழில் மாற்றத்தை தொடங்குங்கள். ஏற்றமிகு காலமாக வரும் 2.5 ஆண்டு காலம் உங்கள் காட்டில் மழைதான். தொழிலுக்கு இடமாற்றம், சீரான தனலாபம், கிளை நிறுவனம், வெளியூர் வருமானம் தேடி வரும் பொற்காலமாக அமையப் போகிறது. ஓய்வில்லாத உழைப்பு, கேளிக்கை இல்லாத வாழ்க்கை, பட்ட கடனை அடைக்க படாத பாடுபட்டவன் கெட்ட நேரம் விலகி நல்ல நேரம் வழிவிடும் வசந்த காலமாக இனிவரும் 2.5 ஆண்டு காலம் இருக்கப் போகிறது. தடுமாறிய இளம் தலைமுறைக்கு மணமகள் தேடி வரக்கூடிய யோகம் உண்டு. நித்திரை சுகமல்லாது நீண்ட காலம் காத்திருந்த தம்பதிகளுக்கு புத்திர சந்தோஷம் பொங்கி வரும் காலம் இது. தள்ளாடும் வயதினருக்கு வம்ச விருத்தியாகி பேரன் பேத்தி என மன திருப்தியோடு சொர்க்கத்தில் இடம் தேடும் காலம் இது. பட்டக்கடன், கெட்டக்கடன், இஷ்டக்கடன், நஷ்டக்கடன், தந்தை கடன், தங்கை கடன் என்று கடனெல்லாம் தீர்ந்து தார்மீக பொறுப்போடு பூர்வீகத்தை இழந்தாவது கடனை அடைத்து கௌரவத்தை காக்கும் காலம். இனி கண்ணீரை துடைத்தெறிய கரம் ஒன்று சேரும். துன்பம் துளைக்க துணை வந்து கூடும். அழுக்கன் கொடுத்த கஷ்டம் அவன் அருளால் துடைத்தெறியும் தூரம் வெகு தொலைவில் இல்லை. வெற்றி நடை போடு கடக லக்கணத்தாரே, கஷ்டமெல்லாம் தீரும் காலம் வந்துவிட்டது. குலதெய்வத்தை காத்திரலும் கருப்பசாமிக்கு பாத பூஜை செய்துவிட்டு பரிகாரமாக கஷ்டத்தை காத்திரலும் திருநள்ளாறு தீர்த்தமிட்டு பொற்பாதம் போற்றிவா, பொற்காலம் உனை நாடி வரும். இந்த கடகலக்கணத்திற்கு பலன் சொல்லும் பொழுது கவிதை நடையில் வருகிறது. அந்த கவிதைக்கான விளக்கமும் உங்களுக்கு தர கடமைப்பட்டுள்ளேன். தாயன்பும் பேரன்பும் பாசமும் நேசமும் தாய்ப்பற்றும் சேய்ப்பற்றும். தாய் பாசம், அன்பு, குழந்தைகள் மீது பாசம், சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவர் மீதும் நட்பு கொண்டவர்கள் அனைவரோடும் ஒத்துப்போகும் தன்மை கொண்ட கடகலக்கணத்தோர். உள்ளே வீரன் வெளியே சோரன். அதாவது உள்ளுக்குள்ளே வெளியில வீரனா இருப்பாங்க, உள்ளுக்குள்ளார கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன்னா செவ்வாய் நேசமாகிற இடம் அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே கடகலக்கணத்திற்கு ஒரு பயம் உண்டு. உணர்ச்சி வசத்தை தன்வசமாக்கும் தன்மை கொண்டவன்கிறான். உணர்ச்சி வசத்தை, அதாவது அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையாக அவங்களுக்கு இருக்கும். தெய்வ அனுகூலம் தேடி வரும். தெய்வ அனுகூலமானது இவர்களை தேடி வரும். 9ஆம் பாவாதி கடகலக்கணத்திற்கு 9ஆம் பாவாதிபதியான குரு பகவான் தன்னுடைய லக்கணத்திலே உச்சம் பெற காரணமாக இருப்பதால், உச்சமாகும் தன்மை இருப்பதால் அவர்களுக்கு தெய்வ அனுகூலம் தேடி வரக்கூடிய யோகம் உண்டு. மனமில்லா தெய்வ பக்தன் அப்படின்னா திருமணம் ஆகாமல் உள்ள தெய்வத்தின் மீது பற்று கொண்டவன் என்று அர்த்தம்.
இயற்கையாகவே கடக லக்கணத்தில் செவ்வாய் நேசம் பெறுவதால் மங்கள காரியம் அவ்வளவு சாதாரணமாக கைகூடுவதில்லை. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நேசம் பெற்றால் மங்கள காரியம் கைகூடாது. ஊர் கூடி திருமணம் பண்ணக்கூடிய யோகம் அவர்களுக்கு கிடைக்காது, அவ்வளவு சாதாரணமாக கிடைத்து விடாது. ஆனால் மனமில்லாத தெய்வ பக்தன், அப்ப திருமணம் ஆகாமல் உள்ள தெய்வத்தின் மீது பற்று கொண்டவன், நம்ம குறிப்பா ஐயப்ப பகவானை சொல்லலாம். மனவாழ்வில் அவமானம் கண்டாலும் தன்மானம் தளராமல் வாழ்க்கை உயர்த்தும் வளமான கடக லக்கணம். மனவாழ்வில் அவமானம் என்றால் 8ஆம் இடம் இல்லாமல் அவமானம் வராது. கடக லக்கணத்திற்கு இயற்கையாகவே 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சனி பகவானாக வருவதால் கட்டாயம் கடக லக்கணத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் திருமண வாழ்வில் ஒரு கசப்பான சம்பவத்தை அனுபவித்தே தீருவார்கள். அது மனைவியாகட்டும், மனைவி வழி வர்க்கமாகட்டும், காதல் திருமணமாகட்டும், கசப்பான திருமணமாகட்டும், விஷயத்தில் அவர்கள் ஒரு அவமானத்தை சந்தித்தே தீருவார்கள். கௌரவம் கெடாமல் இருக்க கடன்படும் கடின உழைப்பாளி. கௌரவம் கெடாமல் இருக்கு அப்படின்னா, இதே கடகலக்கணத்திற்கு 6ஆம் அதிபதியான குரு பகவான் லக்கணத்தில் உச்சம் பெறும் தன்மை கொண்டதால் 6ஆம் இடம் வலுத்திருந்தால் நோய், எதிரி, கடன் இது பலமாக இருக்கும். அப்படிப்பட்ட கடக லக்கணத்தில் குரு பகவான் உச்சமாகுவதால், லக்கணத்தில் உச்சம் பெறுவதால் தன்மானம் இழக்க அல்லது கௌரவம் கெடாமல் இருக்க இவர்கள் கடனை வாங்கி மற்றொரு கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அதற்காகவே கடினமாக உழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும். உழைப்புக்கேற்ற ஊதியமில்லா ஏமாளி. உழைப்பு அப்படின்னாவே சனி பகவானை தான் சொல்லணும். சனி பகவான் இந்த லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதியாக வருவதால் இவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் பெரும்பாலும் கிடைப்பதில்லை. அதற்காகவே போராட வேண்டிய சில சூழ்நிலைகள் இவர்களுக்கு ஏற்படும். தெய்வ சிந்தனையால் தெளிந்த முத்து போல் பிரகாசிக்கும் கடக லக்கணம். இயற்கையாகவே 9ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் லக்கணத்திற்கு தொடர்பு உள்ளதால் இவர்கள் தெய்வ அனுகூலம் தானாகவே தேடி வரும். தெய்வ அனுகூலம் மிக்கவர்கள். அப்படிப்பட்ட கடக லக்கணத்திற்கு வருகின்ற சனி பயிற்சியானது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து நற்பலன்களை தர இருக்கிறார். அதை பற்றி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி கீழுள்ள பாடல்கள் மூலம் விளக்குகிறேன். துன்பத்தையும் துயரத்தையும் துடை தெரிந்துவிட்டு தொழில் மாற்றத்தை தொடங்குங்கள். ஏற்றமிகு காலமாக இந்த 2.5 ஆண்டு காலம் உங்கள் காட்டில் மழைதான். அதாவது ஏற்கனவே பட்ட கஷ்டத்திற்கு கடகலக்கணத்திற்கு கடந்த 2.5 ஆண்டு காலம் அஷ்டம ஸ்நானத்தில் சனி பகவான் இருந்து தொழிலில் கஷ்டங்கள், ஏகப்பட்ட கடன் நெருக்கடிகள், மனைவி மூலம் சில பிரச்சனைகள், கூட்டாளிகள் மூலம் சில பிரச்சனைகள் கண்ட இந்த கடகலக்கண நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்வை செய்வதால் தொழில் மாற்றங்கள் உண்டு பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். தொழில் செய்யும் இடம் மாறும். புதிய கிளை நிறுவனங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் ஏற்றமிகு காலமாக இந்த கடகலக்கணத்திற்கு வருகின்ற சனி பயிற்சியானது இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. சீரான தனலாபம், கிளை நிறுவனம், வெளியூரில் வருமானம் தேடி வரும் பொற்காலம். அதாவது சீரான வருமானம் அப்படின்னா பொதுவாகவே சனி பகவான் எடுத்த உடனே பலனை தந்து விடாது. அதற்கான தகுதியும் தராதரத்தையும் கண்டு படிப்படியான முன்னேற்றங்களை தருவார். படிப்படியான முன்னேற்றம் என்பது படிக்கட்டை குறிக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் தான். அப்ப ஒரு வீட்டில் படிக்கட்டு பாதிப்படைந்தால் கூட வேலை செய்வதில் சிக்கல்கள் ஏற்படும். அதே போல படிப்படியான முன்னேற்றத்தை தந்து சீரான லாபத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவார். ஓய்வில்லாத உழைப்பு, கேளிக்கை இல்லாத வாழ்க்கை, பட்ட கடனை அடைக்க படாது பாடுபட்டவன் கெட்ட நேரம் விலகி நல்ல நேரம் வழிவிடும் வசந்த காலம் இனி. ஓய்வில்லாத உழைப்பு. கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே கடின உழைப்பாளியாக இருப்பார்கள். கேளிக்கை இல்லாத வாழ்க்கை. அவர்கள் ஆடம்பரத்திற்காகவும் அத்தியாவசியத்திற்காகவும் கேளிக்கைகளை விரும்பாமல் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் தாண்டி தற்பொழுது நற்பலனை அள்ளித்தர பயணம் செய்கிறார். கெட்ட கடனை அடைக்க படாத பாடுபட்டவனை கெட்ட நேரம் விலகி நற்காலம் பிறக்கும் என்பதற்கு லக்கணத்திற்கு 6ஆம் பாவகத்தை பார்வை செய்தால் கடன் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்.